ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டு 1 வீக் கிட்டத்தட்ட ஆகுது. அதோட ரீசன் உங்களுக்கே தெரியும். நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம். அதனால திங்ஸ்லாம் பேக்கிங் பண்றது, எடுத்து கொண்டு வைக்கிறதுன்னு நெறைய ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. அதனால வீடியோஸ் எடுத்து குடுக்கறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது. வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம டெய்லி வீடியோஸ் எடுத்துக்கலான்ட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். நான் வீட்லேருந்து வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹால்ல திங்ஸ்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல சின்ன பீரோ இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்ல அந்த பீரோ கொண்டு வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல வச்சுட்டாங்க. மர பீரோ இன்னும் இறக்கவே இல்லைங்க. அது இன்னும் வண்டியிலே தான் இருக்கு. அது இறக்கிறதுக்கு ஒரு 5 பேர் வேணும். அத இறக்கி உள்ளார தூக்கிட்டு வரதுக்கு கண்டிப்பா 5 பேர் இருந்தா தான் தூக்கிட்டு வர முடியும். ஏன்னா, அது அவ்வளோ வெயிட்டா இருக்கும். ஆள் கூப்பிட போயிருக்காங்க. அதனால அப்படியே பார்த்தீங்கன்னா, பீரோ வந்து டெம்போலே இருக்கு. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வச்சாச்சு. அடுத்து கிரைண்டரு, கொஞ்சம் சில்வர் பாத்திரம்லாம் கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கோம். இன்னும் மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிச்சு பார்க்கல. நெறைய திங்ஸ்லாம் மூட்டையிலே இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய பசங்கள ஆல்ரெடி வீட்லயே தான் விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்கள கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா வேலை எதுவுமே நடக்காது. அவங்கள பார்க்குறதே தான் நமக்கு வந்து பாதி நேரமா இருக்கும். வீட்லேருந்து ஏத்திட்டு வந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இறக்கி வச்சாச்சு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மர பீரோவையும் பார்த்தீங்கன்னா, இப்ப தூக்கிட்டு வந்து உள்ள வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த வீட்ல நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, எல்லா திங்ஸும் நாங்க வந்து எடுத்து வைக்கணும். ஒரு 2 டேஸ் எங்களுக்கு டைம் எடுக்கும்னு நெனைக்கிறேன். நைட்ல பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் லைட்லாம் போட்டு ரொம்ப மந்த் ஆகுது. அதனால இன்னைக்கு வீட்டோட எலிவேஷன் லைட்லாம் போட்டு, அழகா அத பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு நான் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி நம்ம வீட்ல அரிசியும் கிடையாது, திங்ஸும் இன்னும் நம்ம வந்து எடுத்து வைக்கல. இது 2ம் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்ல சமைக்க முடியும். அதனால நான் நைட்டுக்கு போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்துட்டு, இப்ப சாப்பிடுறதுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஏத்திட்டு வந்த திங்ஸ் பாருங்க. பாதி திங்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மூட்டையிலேருந்து பிரிச்சு எடுத்து நான் கொண்டு போயிட்டு எல்லாமே கிச்சன்ல வச்சுட்டேன். என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஐட்டம், அதுக்கப்புறம் பித்தள ஐட்டம் வந்து எல்லாமே வந்து பாத்திரங்கள் தான். அந்த ஐட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல எடுத்து ஒரு இடத்துல வச்சாச்சு. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அத அப்படியே லாஃப்ட்ல தூக்கி வைக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கு இப்ப நாங்க முடிச்சிருக்கோம். சரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு, இப்ப வாங்கிட்டு வந்து இட்லியும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் சூப்பரா பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வேலையா இருந்துச்சு. இன்னைக்கு நைட் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ சூப்பரா ஒரு டீப் கிளீனிங் பண்ணி, சுத்தமா நம்ம புது ஃப்ரிட்ஜ் மாரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஒரு 3 பால் பாக்கெட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரைட் வச்சிருக்கேன். பால் பாக்கெட் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்ததுமே நம்ம வந்து டீ போட்டு குடிச்சுட்டு, அடுத்து நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த ஒர்க்லாம் நான் எத்தன நாள்ல முடிக்க போறேன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலி. ஏன்னா, நான் மட்டும் தான், என்னோட ஹஸ்பண்ட், நான் 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் செய்ய போறோம். அது இல்லாம 2 பீரோவுலயும் வைக்க வேண்டிய புது ட்ரெஸ், பழைய ட்ரெஸ்லாம் இன்னும் மூட்டையிலே இருக்கு. அது இன்னும் பிரிக்காம இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா, இங்க பெட் இருக்கு. ஒரே ஒரு பீரோ இருக்கு. இங்க எதுவுமே அதிக திங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப நாங்க சாப்பிடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டோம். ஆக்சுவலி இட்லி, நெக்ஸ்ட் ஆம்லெட், இது 2 தான் நைட்டுக்கு நாங்க வந்து இப்போ சாப்பிட போறோம். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து திங்ஸ்லாம் ஏத்திட்டு வந்து புது வீட்ல சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பாருங்க, விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டோடைய ஒரு ஓவர்வியூ போர்டிகோலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா, சூரியன் சூப்பரா நம்ம வீட்ல வந்து வெளிச்சம் குடுத்து, சூப்பரா பார்த்தீங்கன்னா, வியூ அழகா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுடைய ஒர்க் கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். என்னென்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து எடுத்துட்டு வந்த திங்ஸ் வந்து நேத்து அதிகமா நான் எடுத்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்ல. இன்னைக்கு காலையிலேயே டீ போட்டு சாப்பிட்டுட்டு, ஒர்க்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். போர்டிகோ பொறுத்தவரைக்கும் இங்க எந்த வேலையும் நமக்கு கிடையாது. நமக்கு எடுத்து வச்சிருக்கிற சீர்வரிசைகள் இருக்கு பார்த்தீங்களா? சில்வர் பாத்திரம், பித்தள பாத்திரம். அந்த பாத்திரத்த நம்ம வந்து அழகா அரேஞ்ச் பண்ணி, சூப்பரா லாஃப்ட்ல எடுத்து வைக்கிறது தான் நமக்கு பெரிய வேலையாவே இருக்கும். ஹால்ல இருக்கிற திங்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா லாஃப்ட்டுக்கு போயிடும். கிச்சன் லாஃப்ட் இல்லன்னா பெட்ரூம் லாஃப்ட்டுக்கு போயிடும். ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்ற பொருள் மட்டும் தான் நான் வந்து கீழ வச்சுப்பேன். யூஸ் இல்லாத பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாஃப்ட்ல வச்சுருவேன். கண்டிப்பா எல்லாமே யூஸ் பண்ற பொருள் தான். இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற பொருள் எல்லாமே லாஃப்ட்ல நம்ம ஏத்தி வச்சுட்டோம்னா, அது பாட்டுக்கு சேஃபா அங்கேயே இருக்கும். ஹால் ஒரு ஓவர்வியூ பாருங்க எப்படி கஜ கஜ கஜன்னு கிடக்குன்னு. கிச்சன்ல பாருங்க, கிச்சன்ல இருக்கிற சில்வர் பாத்திரம், பித்தள பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க அரேஞ்ச் பண்ணி அழகா எடுத்து லாஃப்ட்ல வைக்கிறது தாங்க பெரிய வேலையே.
ஃப்ரிட்ஜில பார்த்தீங்கன்னா, நைட்டே கொஞ்சம் காய்கறி, மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் நைட்டே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். நெறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே நான் வந்து பழைய வீட்லயும் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். தேவையான திங்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுலயே நம்ம யூஸ் இல்லாதது, பொறுமையா யூஸ் பண்ணிக்க வேண்டியத கண்டிப்பா லாஃப்ட்ல எடுத்து வச்சுருவேன். பாருங்க, இவ்ளோ பாத்திரத்தையும் நம்ம வந்து இப்ப அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். வீட்டுக்கு பின்னாடி மார்னிங் வியூ பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து இவ்ளோ நாள் கிராமத்துல இருந்துட்டு, இப்போ சிட்டில வந்து புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது, நெறைய பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா, இந்த சைட்ல வந்து பைபாஸ் ரோடு போட்டிருக்கிறதுனால, நெறைய வாகனங்கள்லாம் அந்த ஹாரன் சவுண்ட்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு விதமான ஃபீல் குடுக்கும். கிச்சன்ல வந்து சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இப்போ காலையிலேயே பாருங்க, டீ போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் ஊத்தி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா டீ தூள் போட்டு, இஞ்சி தட்டி போட்டு 1 கிளாஸ் டீ வந்து நான் இப்போ வந்து போட்டு எடுத்துக்கிறதுக்காக, பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் இத ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து டீ சாப்பிட்டுட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணோங்க. இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு பெரிய வேலையா இருக்கும். ஏன்னா, அதுதான் நம்மளுடைய ஒர்க் இன்னைக்கு ஃபுல்லா. நேத்து ஃபுல்லா நம்ம எப்படி திங்ஸ்லாம் பேக் பண்ணோமோ, இன்னைக்கு ஃபுல்லா திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாஃப்ட்ல வைக்க வேண்டியது, கிச்சன்ல வைக்க வேண்டியது, பெட்ரூம்ல வைக்க வேண்டியதுன்னு பிரிச்சு அழகா டஸ்ட் இல்லாம நம்ம சூப்பரா அரேஞ்ச் பண்றது தான் பெரிய வேலையே. டீயும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு கிளாஸ்ல டீய ஊத்தி எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கலாம் குடிச்சா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. நேரா போர்டிகோவுக்கு போகணுங்க. இல்லன்னா மாடிக்கு போகணும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போர்டிகோவிலே போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு, இப்ப காலையிலே டீ போட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி பாருங்க எவ்ளோ கஜ கஜ கஜன்னு அப்படியே கிடக்குன்னு. இதெல்லாம் எப்படி தான் நான் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன்னே தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும்னு சுறுசுறுப்பா இருந்துட்டோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து வேலைய செஞ்சு முடிச்சுருவோம். சோமத்தப்பட்டுட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா அந்த வேலை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணவே முடியாது. காலையில டீலாம் போட்டு குடிச்சுட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் நாங்க முடிச்சுட்டு, அடுத்து காலையில சாப்பிடுறதுக்கு 9:30 மணிக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, இட்லி தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிச்சன்ல வேலைய முடிச்சுட்டு தான் போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹால் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணிட்டேன். கிச்சன்ல இருந்த சில்வர் பாத்திரம், பித்தள பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய பாத்திரத்துல போட்டு அழகா அரேஞ்ச் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா, லாஃப்ட்ல எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலி சாக்குலலாம் எதையும் நான் வந்து கவர் பண்ணி வைக்கல. 1 இயர் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து லாஃப்ட்ல வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, டோர் போட்டிருக்கோம். டஸ்ட் எப்படி உள்ள போகும்? அதனால இந்த 1 இயர் பார்ப்போம். டஸ்ட் ஆகலன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாக்கு பை மாரி ரெடி பண்ணி பாத்திரத்த அதுல போட்டு நம்ம அப்படி கட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னோட ஹஸ்பண்ட்ட சொல்லி, நாங்களும் பார்த்தீங்கன்னா இருந்த சில்வர் பாத்திரம், பித்தள பாத்திரத்தலாம் லாஃப்ட்ல வச்சுட்டு, இப்போ நம்ம மாடுலர் கிச்சன்ல என்னென்ன வச்சிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு 2, 3 பிளேட் இருக்கும். நெக்ஸ்ட் கீழ எங்க பிளேட்ல ரேக்ல பிளேட்லாம் அழகா அடுக்கி வச்சுட்டு, நெக்ஸ்ட் பசங்களுடைய ஸ்நாக்ஸ் கப் இருக்கு. அடுத்த ரேக்ல பாருங்க டலம்பர், செம்பு அந்த மாரி சின்ன சின்ன ஆக்சஸரீஸ் இதுல வச்சிருக்கேன். இந்த ட்ராவ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிக்ஸி, அடுத்து சப்பாத்தி போடுறது அந்த மாரி திங்ஸ் அங்க இருக்கு. ரெகுலரா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுப்புக்கு கீழயே உள்ள ரேக்ல நான் வச்சுட்டேன். நம்ம மாடுலர் கிச்சன்ல டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு க்ளோஸ் ஆயிடும். அடுத்து ஆயில் ரேக் பாருங்க. ஆயில் ரேக்ல வந்து நெய்யி, ஆயில் இது 2 தான் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா அங்க யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அடுப்புக்கு கீழயே 2 லோடு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த ரேக் 2 ரேக் பாத்துங்க ஃப்ரீயா இருக்கும். ஃபேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. கட்லரி யூனிட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பூனு, கரண்டி, வடிகட்டுற அந்த மாரி நெறைய சின்ன சின்ன அக்சஸரீஸ்லாம் அங்க வச்சாச்சு. ஆ ஆனியன், பொட்டேட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரேக்ல வச்சிருக்கோம். தேவையில்லாதது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாஃப்ட்ல வச்சாச்சு. இந்த ஒரு பாக்ஸ்ல ஃப்ரீயா இருக்கு. ஆக்சுவலி நம்ம கிச்சன்ல நெறைய இடம் ஃபேஸ் மீந்து போயிருக்கு. ஏன்னா, திங்ஸ் வந்து நம்ம கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம பெருசா பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து நம்ம பெருசா கட்டி வச்சிருக்கோம். அதனால இந்த டால் யூனிட்லயும் பார்த்தீங்கன்னா, 2, 3 ரேக் வந்து ஃப்ரீயா இருக்கும். நம்ம கிச்சன்ல ஃப்ரீயா இருக்குங்க நெறைய இடம். ஆக்சுவலி நம்ம போக போக ஏதாவது திங்ஸ் நம்ம அதிகமா வாங்குனோம்னா, கண்டிப்பா இங்கலாம் வந்து ஃபேஸ் வந்து ஃபுல் ஆயிடும். இப்போதைக்கு எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அழகா இருக்கு. எதுவுமே வாங்க போறதில்ல. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் நம்ம கிச்சன் வந்து கட்டியிருக்கோம். அதனால ஃபேஸ் நெறைய பார்த்தீங்கன்னா மீந்து போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, டால் யூனிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன்லயே பக்கத்திலேயே தான் இருக்கு. டால் யூனிட்டும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். கிச்சன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய சைஸ்ல தான் நம்ம வந்து கிச்சன் வந்து நம்ம கட்டியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹோம் டூர் நான் குடுக்குறேன். எவ்வளோ சைஸ்ல நம்ம வந்து கிச்சன், ஹால், பெட்ரூம்லாம் கட்டியிருக்கோம்னு நான் கண்டிப்பா
ஹோம் டூர் நான் குடுக்குறேன். லாஃப்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சில்வர் பாத்திரம், பித்தள பாத்திரம் எல்லாமே லாஃப்ட்ல வச்சாச்சு. கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வச்சிருக்கோம். ஆக்சுவலி எனக்கு வந்து லாஃப்ட்டே பார்த்தீங்கன்னா, நெறைய மீந்து போயிருக்கு. கிச்சன்ல உள்ள லாஃப்ட்லயே பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்த அனைத்து திங்ஸும் பார்த்தீங்கன்னா, கிச்சன் லாஃப்ட்லயே நாங்க வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி 2 பெட்ரூம்லயும் எங்களுக்கு வந்து லாஃப்ட் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. இன்னைக்கு மதியத்துக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா, கடையிலயே வாங்கிக்கிட்டோம். 2 சாப்பாடு எனக்கு 1, என்னோட ஹஸ்பண்டுக்கு 1. ஏன்னா, சாப்பிட்டா தான் தெம்பா வேலை செய்ய முடியும். அதனால 1 மணிக்கெல்லாம் டைமுக்கு போயிட்டு சாப்பாடும் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வீட்ல சமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, அரிசி கிடையாது. வேலைய முடிச்சுட்டு சிதம்பரம் போயிட்டு நம்ம வந்து அரிசி வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அரிசி வாங்குறதுக்கு இப்ப சிதம்பரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கிளம்பி வந்தாச்சு. எப்ப கிளம்பி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதியம் ஒரு 3 மணி போல சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரிசிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீட்லேருந்து சிதம்பரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தாங்க நம்ம போயிட்டு வர தூரம் தான். ஏன்னா நம்ம வந்து எம்ஆர்வி நகர்ல தான் இருக்கோம். எம்ஆர்வி நகர்லேருந்து சிதம்பரம் நமக்கு பக்கம் தான். என்ன திங்ஸ் வாங்கணும்னாலும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம சிதம்பரம் டவுனுக்கு போயிட்டு வந்துரலாம். இப்ப நெக்ஸ்ட் நைட்டு போல பாருங்க ஒரு ஓவர் வியூ. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட்டு பாருங்க எப்படி நம்ம வந்து சூப்பரா வீட ரெடி பண்ணியிருக்கோம்னு. கச்ச கச்சன்லாம் அதிகமா கிடையாது. பெண்டிங்ல இருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் இன்னும் செட் பண்ணாம இருக்கு. இன்வெர்டர் செட் பண்ணணும். நம்ம சிதம்பரத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படியே இருக்கு. பசங்க வந்ததுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா சைடுல இருக்கு. எஸ்ஜேஎல் பிராண்ட் தான் அரிசி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். 26 கிலோ. ரூ. 1350 சம்திங் வந்துச்சு ரேட்டு. நம்ம கிச்சன் பாருங்க. கிச்சன் ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூப்பரா பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. நைட்டுக்கு தாங்க இன்னைக்கு சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, சட்னி வச்சு தோசை தான் ஊத்த போறோம். ஹஸ்பண்ட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தேன், வரும்போது மாவு வாங்கிட்டு வந்துருங்கன்னு. இங்க மாவு பாக்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 30 ரூ. 35 தான். நைட்டுக்கு தோசை ஊத்துறதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு சைடுல பெட் இருக்கு. இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம பீரோ வந்து வச்சிருக்கோம். அந்த பீரோ இருக்கிற மூலை பார்த்தீங்கன்னா, குபேரன் மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பீரோ வந்து நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வீட்ல இன்னும் வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணல. ஆக்சுவலி அந்த வாஷிங் மிஷின் வைக்க வேண்டிய ஏரியாவுல பாருங்க நெறைய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்து வெளியில வச்சுட்டு, அங்க வாஷிங் மிஷின் நம்ம செட் பண்ணணும். பூஜை ரூம்ல அதிகமா எதுவும் கிடையாது. இப்ப லாஸ்ட்டா பெண்டிங்ல இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் பெட்ரூம் தாங்க. இந்த ஸ்மால் பெட்ரூம்ல பசங்களுடைய திங்ஸு, பழைய ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வைக்கிற இடமே இங்க தான் இருக்கு. இத இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்ல. இத இப்ப நான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆகணும். பீரோலாம் பார்த்தீங்கன்னா, அழகா வைக்க வேண்டிய இடத்துல சூப்பரா வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பீரோவுக்குலாம் வந்து வார்னிஷ் அடிக்க வேண்டியது இருக்கு. அது ஒரு நாள் நம்ம வந்து வார்னிஷ் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து சிதம்பரம் டவுனுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அப்ப கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ரேட் வந்து ரூ. 100 சொல்லியிருந்தாங்க. பாக்ஸ் அப்படியே ஒரு பாக்ஸ் ரூ. 100க்கு வித்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் சேமியா பாக்கெட், அடுத்து மாவு பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வரதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சட்னிலாம் வச்சு சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து சட்னி வச்சு ரெடி பண்ணிட்டோம்னா, மாவு பாக்கெட் வந்ததும் நம்ம ஈஸியா வந்து தோசை ஊத்துறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டை முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா 2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரூ. 35 சொன்னாங்க 1 பாக்கெட்டு. நெக்ஸ்ட் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன காய்கறின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, முள்ளங்கி, அடுத்து கொத்தமல்லி, புதினா தழை, கருவேப்பிலை இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ திங்ஸ் தாங்க இன்னைக்கு சிதம்பரத்துக்கு போயிட்டு நைட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. திராட்சை வந்து அழுகி போயிருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குங்க. எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. இந்த மாரி பாக்ஸ்ல நீங்க வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த பாக்ஸ்ல வாங்கி இப்போ வந்து சாப்பிடுறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். நாளைக்கு போயிட்டு பசங்கள கூட்டிட்டு வந்துருவோம் வீட்டுக்கு. ஏன்னா, இப்போ நேத்து நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்தோம். இன்னைக்கு திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டோம். நாளைக்கு போயிட்டு பசங்கள கூட்டிட்டு வரணும். ஆக்சுவலி நமக்கு வந்து திங்ஸ் எடுத்து வைக்கிற வேலை ஒரே நாள் வேலை தாங்க. மொத நாள் நைட்டு நம்ம ஏத்திட்டு வந்திருந்தோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மால் பெட்ரூம் மட்டும் தான் இருந்துச்சு. மத்த எல்லா ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல எடுத்து வச்சாச்சு. இந்த ஒர்க் நைட்டு முடியுதுங்க. நம்ம ஸ்மால் பெட்ரூம்ல எடுத்து வைக்கிற வேலை பார்த்தீங்கன்னா, நைட்டு முடியுது. அப்போ நம்ம வந்து ஒரு வீடு ஷிஃப்ட் ஆகுறோம்னா, ஒரே நாள்ல நானும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி 2 பேரும் மட்டுமே சூப்பரா ஒர்க்க முடிச்சிருக்கோம். பெட்ரூம்ல சரி ட்ரெஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிடலான்ட்டு வேலையும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சிதம்பரத்துலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி நைட்டு டின்னருக்கு தோசை சுட்டு குடுத்துட்டு, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு, இப்ப இதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல விட்டுட்டு, உடனே கிச்சனுக்கு வந்துட்டேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்த
கொத்தமல்லி, புதினா தழை, கருவேப்பிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஒரு ஒரு பாக்ஸ்லயும் எடுத்து வச்சுட்டு, தோசை சுட்டு குடுத்துட்டு, நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு ஃபைனலா ஒர்க்க முடிச்சுக்கலான்ட்டு, இப்ப கிச்சன்ல நைட்டுக்கு டின்னர் சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி சட்னி வந்து வச்சுட்டேன். இப்ப அவங்க வாங்கிட்டு வந்திருந்த 1 பாக்கெட் மாவு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ பாத்திரத்தில பாருங்க, நல்லா ஒரு பாத்திரம் நெறைய இருக்கு. கண்டிப்பா அது மார்னிங் எங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொரு பாக்கெட் பிரிக்காமலே பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். சட்னி என்ன சட்னி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு தக்காளி சட்னி மாரி வச்சிருக்கேன். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, தோசை சட்னி தான் நைட்டுக்கு. இத சாப்பிட்டுட்டு திரும்ப போயிட்டு நம்ம வந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸா தாங்க இருக்கு. நெறைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு. நெறைய திங்ஸ்லாம் வாங்குனோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து வச்சுக்கலாம் எப்ப வேணாலும். நெறைய ரேக் பார்த்தீங்கன்னா, மீந்து போயிருக்கு. எந்த திங்ஸ் இல்லாம எம்ப்டியா இருக்கு. நான் கொஞ்சம் பெரிய சைஸாவே பார்த்தீங்கன்னா, கட்டி வச்சிருக்கேன். நைட்டுக்கு டின்னர்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வேலையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேங்க. ஆக்சுவலி நைட்டு இப்போ ஒரு 10 மணி போல இருக்கும். நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு 2 பீரோவிலயும் வைக்க வேண்டிய புது ட்ரெஸ், பழைய ட்ரெஸ்ஸு, திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த திங்ஸ்லாம் அடுக்குறதுக்கு எங்களுக்கு 1 நாள் தாங்க தேவைப்பட்டுச்சு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி, நானும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நாங்க 2 பேருமே சூப்பரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டோம். லாஸ்ட் ஒன் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட சுத்தியும் மாப் போட்டு முடிக்கணுங்க. மாப் போட்டா ஃபைனலா எனக்கு வந்து ஒரு வேலையே முடிஞ்சிருச்சு. இந்த பீரோவுல என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சாரி, தன்ஷியோட புது ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பீரோல நாங்க வச்சிருக்கோம். நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிற பீரோவுல ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, அடுத்து ஸ்மால் திங்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்க யூஸ் பண்ற மாரி வச்சாச்சு. இங்க எப்பயுமே நம்ம ஓப்பன் பண்ண வேணான்னு பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாமே நான் இங்க வச்சு லாக் பண்ணிட்டேன். சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஒர்க்கும் ஃபைனலா முடிஞ்சுச்சுங்க. சூப்பரா பார்த்தீங்கன்னா, 2 பீரோவுலயும் ட்ரெஸ்ஸையும் நான் வந்து ஃபைனலா அடுக்கி முடிச்சுட்டேன். அதுதான் எப்போ பண்ண போறோம்னு நெனச்சுட்டே இருந்தேன். சூப்பரா பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கும் முடிச்சாச்சு. நம்ம இன்டீரியர் ஒர்க்ல பண்ணியிருந்த கபோர்ட பாருங்க. இந்த பீரோல பார்த்தீங்கன்னா, ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, கேட்ஜெட்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வைக்க வேண்டிய நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற பவுடர், சீப்பு, எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா, திங்ஸ் அது ஒரு ரேக் தனியா வச்சுட்டேன். என்னோட புது ட்ரெஸ் தனி ரேக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிரிச்சு வச்சாச்சு. தன்ஷியோட புது ட்ரெஸ் ஒரு ரேக்கு, தர்ஷனோட புது ட்ரெஸ், தர்ஷனோட பழைய ட்ரெஸ், தன்ஷியோட பழைய ட்ரெஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸு, பசங்களுடைய யூஸ் பண்ற திங்ஸு, ஸோ எல்லாமே பிரிச்சு தனித்தனியா வச்சு சூப்பரா பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரா ஃபைனலா பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் வந்து ஒரு லாங் ஹோம் டூர் நான் குடுக்குறேன். எந்தெந்த சைஸ்ல நான் எவ்வளோ பட்ஜெட்ல வீடு கட்டியிருக்கேன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.